அந்த 1982 உருவாக்கும் போது உருவாக்கப்பட்ட கோவில் தான் இந்த காமாட்சி அம்மன் கோவில். இந்த கோவிலை வந்து என்னன்னா, அந்த ஊர் பகுதியில் இருக்கிற மக்கள், அதாவது ஒரு பெரியவர்கள் சொல்லுவாங்க, ஒரு 10-15 பேர் சேர்ந்து ஒன்றா சேர்ந்து இந்த கோயிலை வந்து நிர்வாகம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. தொடர்ந்து ஒரு 40 ஆண்டு காலம் ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த கோயிலில் என்ன பிரச்சனை பொதுமக்கள் சார்பாக என்னென்னா, நாம் என்ன காலத்தில் நம்ம கேள்வி கேட்குறோம்னு சொன்னாக்க, இந்த பிரச்சனைகள் தெரிஞ்ச உடனே தமிழக முதல்வருக்கு தனிப்பிரிவிற்கும், உள்துறை செயலாளருக்கு, மாவட்ட ஆட்சியருக்கு, இந்து அறநிலைத்துறை அமைச்சர் திரு சேகர் பாபு அவர்களுக்கு, இந்து அறநிலைத்துறை ஆணையாளர் அவர்களுக்கும் வந்து போன மாதம் 26/5/2025 வந்து நம்ம ஒரு பெட்டிஷன் கொடுக்குறோம். பதிவு தபால் மூலமாக, இந்திய தபால் துறை மூலமாக தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்துக்கு சொந்தமான இடம். இப்போ இது தனியார் வந்து இப்போ செந்தில் மண்டல செயலாளர் நான் வந்து அந்த கோயிலை நடத்துகிறேன்னு சொன்னால், என் சொந்த இடத்துல நடத்துகிறேன்னு சொன்னால் நான் கொடுக்குறதுக்கு உரிமை இருக்குது. அப்போ கூட வந்து அது பொது சொத்து. எப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், கோவிலில் உண்டியில் வச்சுருக்கிறோம். உண்டியில் வச்சுட்டாலே நான் ₹1 போடுவேன், நீங்கள் ₹1 போடுவோம், எல்லாருக்கும் நம்ம கணக்கு காட்டி ஆகணும். இது வந்து அறக்கட்டளை கிடையாது.